ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நீட் 2026 எக்ஸாம் இப்போ ரீசெண்டாக முடிஞ்சது. ஆக்சுவலாக நான் கம்பேர் பண்ணி பார்த்ததில் நிறைய பசங்க கிட்டத்தட்ட ஒரு 500+ 400+ நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூட்டோட அந்த இது பார்த்தேன், அவங்களோட ரிசல்ட் இது பார்த்தேன். லைக் சேலம் நினைக்கிற ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட் இது. 106 மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 450க்கு மேலே எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கண்டிப்பாக எலிவேட் ஆகிறதுக்கு கட் ஆஃப் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலுமே இது ஒரு டென்டேட்டிவ் தான். இது ஆக்சுவலாக இதுதான் கட் ஆஃப் அப்படி கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு டென்டேட்டிவ் மெத்தட். இது ஒரு தற்காலிகமாக தான் நம்ம வச்சுக்கணுமே தவிர இது ஒன்றும் இது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லாஸ்ட் இயரோட 3 ரவுண்டு கட் ஆஃபே நம்ம பார்த்துருவோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 7.5 ஹரிசாண்டல் ரிசர்வேஷனோட லாஸ்ட் இயர், அதாவது 2025ஓட ரவுண்ட் 1 கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஓசிக்கு பார்த்திங்கன்னா, அதாவது ஓப்பன் கேட்டகரிக்கு 322 ரேங்க்கில் முடிஞ்சிருக்கு. அதாவது ரேங்க் ஓகே, பட் மார்க் பார்த்திங்கன்னா 433 இந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு. இந்த ரேங்க் கான்ஸ்டண்ட்டானு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் ரேங்க் எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக ஆகாது. உங்களுக்கு எந்த ரேங்க் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னா, கம்யூனிட்டி ரேங்க் மட்டும் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பிகாஸ் அதை பொறுத்து தான் டிஃபர் ஆகும். ஜென்ரல் ரேங்கை பொறுத்த வரைக்குமே அது வருஷம் மாறக்கூடியது தான். அதையுமே நம்ம ஒரு கன்சிடரபிள் வேல்யூவாக எடுத்துக்க முடியாது. அண்டு பிசியை பொறுத்த வரைக்குமே 540 ரேங்க்கில் முடிஞ்சிருக்கு. மார்க் பார்த்திங்கன்னா 411. அண்டு எஸ்டிக்கும் சேம் தான். அதாவது ஜஸ்ட் 5 ரேங்க் தான் தள்ளி போயிருக்கு. சேம் மார்க் 411க்கு தான் முடிஞ்சிருக்கு எஸ்டி. பிசிஎம் பாருங்கள், பிசிஎம் பார்த்தீங்கன்னா 517. அதாவது கொஞ்சம் கட் ஆஃப் அவங்கள விட பிசியை விடவே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 413 எண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்பிசி இருக்கிறதுலே அவங்களுக்கு செகண்ட் ஹையஸ்ட் அவங்க தான். அதாவது ஓசி தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட்டு. அதுக்கடுத்து ஹையஸ்ட்னு பார்த்திங்கன்னா எம்பிசி. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்குமே நம்ம கிராமப்புறத்துலேருந்து வர நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள், அதுலேயும் பெண் பிள்ளைகள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர், ரொம்ப என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நான் பார்த்ததில் எம்பிசியில் மோஸ்ட் ஆஃப் த பெண் பிள்ளைகள் தான் அதிகமாக இருக்காங்க. ஓகே, 427 முடிஞ்சிருக்கு. எஸ்சி பார்த்திங்கன்னா 707 ரேங்க்கில் முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட் ரவுண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 398 மார்க்கில் முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏக்கு பார்த்திங்கன்னா 741 ரேங்க்கில் முடிஞ்சிருக்கு. 394 கட் ஆஃப் மார்க்காக இருக்குது. அண்டு இப்போது ஹரிசாண்டல் ரிசர்வேஷனோட நம்ம ரவுண்ட் 2 கட் ஆஃப் பார்க்கும்போது அதே தான். அதை விட ஓசிக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இது 3துலேயுமே எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பட் பிசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 மார்க் கம்மியாக இருக்குது. அதாவது போன இதில் 410ன்னு பார்த்தோன்னா, இந்த இதில் போன இதில் 411 பார்த்தோம், இந்த இதில் 410. அதாவது ரவுண்ட் 2ல் 410. ஒரே ஒரு சீட் மட்டும் ஆட் ஆகிருக்கு. அதனால் ஒரு ரேங்க்லேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, மார்க்லேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, 1 மார்க் கம்மியாக இருக்குது. ரிமைனிங் கம்யூனிட்டிஸ் எல்லாமே சேம் தான் எக்ஸப்ட் எஸ்சி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதாவது போன ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் 398 முடிஞ்சிருந்துச்சா, இப்போ அந்த 398 முடிஞ்சிருது 394க்கு வந்திருக்கு. பிகாஸ் நடுவில் இருந்த ஒரு 2 பேர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணலை, செகண்ட் ரவுண்டுக்கு அப்ளை பண்ணலை. அதனால் அந்த 2 பேரை தாண்டி இந்த 3வது நம்பருக்கு சீட் கிடச்சிருக்கு. ஸோ இதிலேருந்து நீங்கள் ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா, கவுன்சிலிங்கில் நமக்கு சீட்டு கிடைக்குது இல்லை, நம்ம எல்லா கவுன்சிலிங்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நம்மளோட லக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் அந்த நடுவில் அந்த 2 பேருக்குமே தேர்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிருச்சு. அந்த 2 பேர்கிட்டையும் நான் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம தேர்ட் ரவுண்ட் கட் ஆஃப் இங்கே மன்னிச்சிக்கோங்க, இங்கே ரவுண்டு 3ன்னு போடுறதுக்கு ரவுண்ட் 2ன்னு போட்டேன். டாபிக் மட்டும்தான் வேறு, மற்ற கட் ஆஃப் எல்லாம் டாபிக் மட்டும்தான் அந்த இடத்துல மாற்றிக்கணும், மற்ற எல்லாமே ஒரே மாதிரி தான். ஓகே, ஓசிக்கும் பிசிஎம் எஸ்டி இந்த 3 கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் கட் ஆஃப் சேஞ்ச் ஆகலை. ரவுண்ட் 2, ரவுண்ட் 1, ரவுண்ட் 3 இது 3 ஒரே கட் ஆஃபாக இருக்குது. ஏன்னா இப்போது இந்த ரவுண்ட் 3ல் பார்த்திங்கன்னா ஒரு சில காலேஜஸ், தாகூர் காலேஜ், அப்புறம் அருணை மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரியான காலேஜஸில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள் அதிகப்படுத்தும் போது 30 இடங்கள் 7.5க்கு கிடைச்சிது. அந்த 30 இடங்கள் மூலயமா இத்தனை கேட்டகரிஸ்க்கு சீட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக பிசியோட கட் ஆஃப் ரவுண்ட் 2ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 410 இருந்துச்சு. இப்போ 407 குறைஞ்சிருக்கு. கட் ஆஃப் ஜென்ரல் ரேங்க்கும் பார்த்திங்கன்னா 592க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. எம்பிசி பார்த்திங்கன்னா 427 இருந்துச்சு. ரவுண்ட் 2ல் சேஞ்ச் ஆகலை, அதே 427 தான் இருந்துச்சு. ரவுண்ட் 3ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 மதிப்பெண் குறைஞ்சி 423 மாதிரி இருக்குது. ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 404 முடிஞ்சிருக்கு. எஸ்சியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா
393, எஸ்சிஏக்கும் அதே 393 தான். ரேங்க்கில் வந்து பெரிய டிஃபர் கிடையாது. 757, 767 சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீக்வன்சியில் முடிஞ்சிருக்கு. அண்டு பார்த்திங்கன்னா எஸ்டி பார்த்திங்கன்னா ரிமைனிங் அதே தான், அங்கே அதே தான் இருக்குது, எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அப்புறம் இப்போ வந்து ரவுண்டு 3யும், அதாவது ரவுண்ட் 3 தான் ஃபைனல் கட் ஆஃப், அந்த ரேஞ்சில் நம்ம எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப், அதாவது 2026 ஓசிக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 460 அப் டு 460 இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு சேஃப். அதாவது 450 கிராஸ் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு சேஃப்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்டு பிசிக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் 407 முடிஞ்சிருக்கா. இந்த இயர் பார்த்திங்கன்னா 430 to 440, இது கொஞ்சம் நான் கம்மியாகவே போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னும் ஒரு 10 மார்க்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. நான் எதுக்குன்னு நான் பின்னாடி காரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு பிசிஎம் பார்த்தீங்கன்னா 413 முடிஞ்சிருக்கு லாஸ்ட் இயர். இந்த இயர் 430 to 440 ப்ளஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சேஃபாக இருக்க மாதிரி தெரியுது. எம்பிசி பார்த்தீங்கன்னா 423 இருந்துச்சு லாஸ்ட் இயர். இந்த இயர் வந்து ஒரு 450 கிட்ட நீங்கள் ஸ்கோர் பண்ண 450 கிட்ட இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃபாக இருக்கலாம். அண்டு எஸ்சி 393, எஸ்டி 393, எஸ்சிஏ 393, எஸ்சி 393 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு 430 ப்ளஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சேஃபர் ஜோன் போயிடலாம். எஸ்சியை பொறுத்த வரைக்குமே. எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 425க்கு மேலே கிராஸ் ஆகிட்டிங்கனாலே, அதாவது இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இந்த ரெண்டு கம்யூனிட்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்ம சொல்கிற மார்க் எதுவுமே ஸ்டேபிளாக நிற்காது. நம்மன்ல யார் சொல்கிறதுமே. ஏன்னா அது நம்பர் ஆஃப் பீப்புள் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை பேர் வந்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அண்ட் எத்தனை சீட்ஸ் இருக்குது, அதை பொறுத்து தான் அவங்களோட வந்து கட் ஆஃப் மார்க் டிசைட் ஆகும். ஏன்னா எஸ்டியை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு ஒரே ஒரு சீட் மட்டும்தான், அதாவது 100க்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்கன்றதால அவங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்றது கம்மி. ஸோ அவங்களோட கட் ஆஃப் வந்து நம்ம இது அப்படின்ற ரிலையபிளாக எடுத்துக்க முடியாது. ஒரு 450 ப்ளஸ் இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு 450ன்றது ஒரு நல்ல ஒரு பார்டர் லைன் மார்க்காக இருக்குது. ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன் வீடியோ பார்த்ததுக்கு. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து 7.5 பற்றின இம்பார்ட்டண்ட்டான நிறைய டீட்டெயில்ஸ் அண்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த காலேஜில் படிக்கிறாங்க, எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எதாவது வாங்குறாங்களா எக்ஸ்ட்ரா அப்படின்ற டீட்டெயில்ஸ் அண்டு கேம்பஸ் டூர்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் 1 by 1. அண்டு இன்றைக்கி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. அதாவது அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் தெரியாமல் அப்லோட் பண்ணிட்டேன். நான் வேறு வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியது இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன்.